ஹாய், வெல்கம் டு சத்யநித்ய போஜனம் டைன் அண்ட் சைன். எல்லாரோடைய ஃபேவரட் டிஷ்ஷு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ரோட்டு கடை காளான் ஒரு தடவைனாச்சும் சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்கும். அவ்வளோ எம்மியாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதுவும் வந்துட்டு நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனில் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தேவையானது வந்துட்டு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் கேபேஜ் தான் கட் பண்ணி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் ஒரு 2 கிராம் 2 ஸ்பூன்ஸ் அண்ட் 5 to 6 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோரியாண்டர்ஸ் அண்ட் கறி லீவ்ஸையும் கட் பண்ணிக்கலாம். ஒரு 8 ஸ்பூன்ஸ் ஆஃப் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் தேவையான அளவுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் க்ரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் 2 or 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா மாவு. நம்ம இப்போ வந்துட்டு கேபேஜ் கூட வந்துட்டு அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணுறேன். நம்ம குக் பண்ணும்போது வந்துட்டு இன்னும் 1 ஸ்பூனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ 4 ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு. அந்த 4 ஸ்பூனும் வந்துட்டு இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு கார்ன்ஃப்ளவரை 2 ஸ்பூன்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தரவாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, நான் லிட்டில் பிட் ஆஃப் கறி லீவ்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அண்டு கொரியாண்டர் லீவ்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் இதில் அதிகமாக போட்டோம் அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அண்ட் கொஞ்சமாக நான் கரம் மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். அண்ட் டிஸ்பிளேயில் ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு அதை சொல்ல மறந்துட்டேன். நான் எப்பயும் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு அதிகமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு டீப் ஃப்ரை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ஒரு டைம் தான் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதனால் நான் எப்பயுமே லெஸ் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் டைம் எடுத்து வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆச்சுனாலும் பரவாயில்ல. நம்ம அது 1 டைம் ஒரு 2 டைம்ஸ்லேயே வந்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த ஆயிலை. ஸோ அதனால் நான் எப்பயுமே வந்துட்டு ஆயிலை கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்குவேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு நான் எல்லா பேட்சஸ் ஆஃப் ஆயிலையும் வாட் இஸ் தட் காலிஃப்ளவர் இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு வெங்காயமும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணி வந்துட்டு சாட்டே பண்ணிக்கலாம். அண்ட் இன் பிட்வீன் நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச்சை வந்துட்டு நம்ம கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு 8 ஸ்பூன்ஸ் ஆஃப் டொமேட்டோ சாஸ் இருக்குது. அதையும் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது க்ரீன் சில்லி சாஸையும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆஃப் க்ரீன் சில்லி சாஸ் இருக்குது, அதையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் அதில் எல்லாமே ஒட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிக்கலாம். வந்துட்டு நல்லா கொஞ்சம் லைட் ஃப்ளேமில் வச்சு வந்துட்டு மீடியமாக குக் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகிட்டே இருக்கும்போது வந்துட்டு நம்ம அந்த கேபேஜ் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளார நம்ம அதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்துட்டு இப்படி சாப் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் அந்த 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் சொன்னோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா இப்போ வந்துட்டு கிண்டிட்டு அது பாட்டும் வந்துட்டு குக் ஆகட்டும். நல்லா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு வாட்டர் தேவைப்படுதோ, இஃப் யூ ஃபீல் லைக் திக் கன்சிஸ்டன்சியாக வேணும்னா வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பட் லைக் நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டால் மட்டும்தான் வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, நம்ம வந்துட்டு பார்க்கும்போது தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத ஒரு ஸ்பூன் எடுத்து வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, லைக் இப்படி அதை குத்தி விட்டுக்கோங்க. குத்தி விட்டுட்டிங்கன்னா அது ரெண்டாக வந்துட்டு உடஞ்சிக்கும். இதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் வந்துட்டு உடச்சதுக்கப்புறம் நம்ம அதில் இப்போ ஒரு கிரேவியை செஞ்சுருக்கோம் இல்லையா, அதோடு வந்துட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கிற ஆயிலில் தான் வந்துட்டு போடணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஆயிலில் வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வந்துட்டு இந்த கிறிஸ்பினஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் என்னது, ஃபஸ்ட்டு பேட்ச் போடும்போது இட் வாஸ் லிட்டில் பிட் அவ்வளோ கிறிஸ்பினஸ் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஹை ஃப்ளேமில் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா வந்துட்டு அது குக் ஆகட்டும். அந்த நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலா கூட வந்துட்டு இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகட்டும். இது வந்துட்டு ஒரு 10 minutes வந்துட்டு குக் ஆச்சு அப்படின்னா யூ ஃபீல் தி குட் ரோட் சைட் மசாலா காளான் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிடும். அண்ட் நவ் இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு குக் ஆகிடுச்சு. நீங்கள் இஃப் யூ வாண்ட் லிட்டில் பிட் ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதோடு எடுத்துட்டேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எம்மியான சூப்பரான ரோடு காளான் நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் சைன் பண்ணுங்கள், டைன் பண்ணுங்கள். பாய்.